திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள நல்லமநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர்தான் வேல்முருகன். இவரது மனைவி கோமதி. இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த வடமாநில இளைஞர்கள் 3 பேர் தங்க நகையை பாலிஷ் செய்து தருவதாக கூறியுள்ளனர். அப்போது கோமதி வீட்டில் இருந்து 4 சவரன் தங்க செயினை கொடுத்துள்ளார். அந்த செயினை வாங்கிய வடமாநில இளைஞர்கள் கோமதியின் கையில் ரசாயன பொடியை தடவியுள்ளனர். சிறிது நேரத்தில் கோமதி மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் அந்த வடமாநில இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். சிறிது நேரம் கழித்து சுயநினைவிற்கு வந்த கோமதி தனது கணவர் வேல்முருகனிடம் கூறியுள்ளார். பின்னர் வேல்முருகன் கிராம மக்கள் உதவியுடன் வடமாநில இளைஞர்களை மடக்கி பிடித்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்படின்னு கற்பா ஆயிடுச்சுன்னா அவரு பயப்பட்டாங்க.